மீண்டும் வணக்கம் டைமண்ட் டிவி நேயர்களே, இது உங்கள் அபிமான டைமண்ட் டிவியின் வினாடி வினா நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. பார்க்குறாங்க அங்கே உள்ளே பேசும்போது இந்த ஆள் நல்லா அழகாக தான் பேசினார். ஆக்ஷன் சொன்னோன்னு ஏன் இப்படி பேசுகிறார் அப்படி இவங்க யோசிக்கிறது தெரியுது. இந்த நிகழ்ச்சிக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு. அதுக்காக நம்ம இவர் என்ன சொல்றாரு, நீ ஏதாவது பேசிட்டு போ, எனக்கே ஒரே நடுக்கமா இருக்கு, மூஞ்சி தான் இப்படி வச்சிருக்கிறத கால்லாம் கீழே கட 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 கடன்னு ஆடுது, நீ ஏதாவது பேசிட்டு போயா அப்படின்னு அந்த அம்மா பாக்குறாங்க. வேற வழி இல்லை. இவர் என்ன பண்றாரு, இந்த ஒரு நீ பேசுறா அப்படியே பேசியா, இந்த பக்கம் வந்துடாது, ஏன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது இவர் யோசிக்கிறாரு. ஆனா ஒரே பக்கம் பேச முடியாது, இந்த பக்கம் போய் தான் ஆகணும். சரிதானே? புரியல? சரிங்க ஐயா. சரிதாங்கிறது அப்படின்னா நிகழ்ச்சி எப்படி போகும்? நிகழ்ச்சியில் யார் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களே அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் டைமண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் ஸ்வாதி. நான் நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகிறேன். எனது தலைமை ஆசிரியரின் பெயர் அமளி சிஸ்டர். அவரு சொன்ன உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா, வணக்கம் என் பேரு, அப்படியே ஐயோ சொல்லணுமாயா இதை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எனக்கு சிரிப்பு தாங்கல. சரி இடையில உள்ள போகக்கூடாது, உள்ள போன சொன்னதை மறந்துடுவான்னு பயந்துட்டு வாய் அடக்கிட்டு இருக்கிறாங்களா. வணக்கம். இப்ப பாருங்க ஜான்சி ராணி. டைமண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பள்ளியின் பெயர் என்எஸ்சி போஸ் தளத்தல் மேல்நிலை பள்ளி. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் ஆசிரியரின் பெயர் உமா மகேஸ்வரி மிஸ். நன்றி. இப்போ 2 பேர் கை கொடுத்துங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். யார் சொன்ன வாழ்த்து பொய்யா ஒதும் தெரியல. அங்க பாத்தீங்கன்னா இவர் சொன்ன வாழ்த்து தான், லேட்டா சொன்ன வாழ்த்து தான் உண்மையான வாழ்த்தா இருந்தது. அதனாலதான் அவர் வெற்றி பெற்றாரு முதல் ரவுண்டுல, இல்லையா? இப்ப யார் வாழ்த்து உண்மையா இருக்குன்னு பார்ப்போம். இவர் சொல்றாரு என் வாழ்த்து பொய்யாவே இருந்துட்டு போட்டோம். அப்படி என்ன அர்த்தம்? அவர் வெற்றி வாய்ப்பு என் வாழ்த்து பொய்யாவே இருந்துட்டு போட்டோம், நான் நல்லவளாவே இருந்துட்டு கெட்டவளாவே இருந்துட்டு போறேன், நான் வெற்றி பெற்றா போறேன். அவர் பாக்குறாரு இவர் என் வாழ்த்து பொய்யா இருக்க கூடாதா, இவர் யோசிக்கிறார். உங்களுக்கான நிகழ்ச்சியின் விதிமுறைகள் 10 கேள்விகள். அதிக மதிப்பெண் எடுக்கிறவர்கள் அடுத்த சுற்றுக்கு போவீங்க. சரியா? உங்களுக்கான முதல் கேள்விதான். உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்கிறது? நல்லா கேட்டுங்க. உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு 2வது இடம், 6வது இடம், 8வது இடம். குறிப்பு 2வது இடம், 6வது இடம், 8வது இடம். 6வது இடம். மீதம் இருக்கிறது 2வது இடம், 8வது இடம். 8வது இடம் என்பது தவறான பதில். 6வது இடம் என்பதுதான் அதை விட தவறான பதில். அவருக்கே சரி பார்த்துட்டேன். இவர்களா ஒதிப்பா ஐயா, இவங்க 6வது இடம்னா அதுதான் 2வது இடம் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி. உலக உறுப்பு அறுவை சிகிச்சையில் இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்கிறது? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தெரியுமா? இதயத்தை மாத்துறது, கிட்னி மாத்துறது, இது மாதிரியான விஷயங்கள். சரியா? உலக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு 3, 8, 12. ஏன்னா முதவாட்டி சொன்னதுதான் தப்பா போச்சு 2 பேரும். ஆனா 2 பேருக்கும் ஒரு மகிழ்ச்சி, நீ சரியா சொல்லல, நானும் சரியா சொல்லல, 2 பேருக்கும் மார்க் இல்ல. அப்படியே போட்டு 9 கேள்வி வரைக்கும் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி ஜெயிச்சுட்டு போடலாம். ஒரு வித்தியாசமா இருக்கும். பார்ப்போம். உலக உறுப்பு அறுவை சிகிச்சை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா எத்தனாவது இடம்? உங்களுக்கான குறிப்பு 3வது இடம், 8வது இடம், 12வது இடம். 3, 8, 12. 12. மீதம் இருக்கிறது 3, 8. என்ன சொல்ல இந்த ஆளு இப்படி கொலைப்பட்டு போறானே, என்ன சொல்ல? அவங்க அம்மா ஏதாவது சொல்லி தொலைப்பி ஒரு 2 மார்க்காவது வாங்க. அவங்க அம்மா 3, 8 எது சரி? 8 தான் ராசி இருக்காத நம்பர்னு சொல்லி பிளேட்ல நம்பர் வாங்கும் போது 8ஆம் நம்பர் வாங்க மாட்டாங்க. அது ஒரு கணக்குல வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கூட்டுத்தொகை கூட்டினா 8 வரக்கூடாதான். வந்தா என்னடா தப்பு? 80 மதிப்பெண் இருந்தால் ஒத்துக்க மாட்டீங்களா? 8 கோடி இருந்தால் வாங்கிக்க மாட்டீங்களா? யாரு கண்டுபிடிச்ச அந்த கூட்டுத்தொகை எண்கள்லாம்? எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மூட நம்பிக்கைகள். 8ஆம் நம்பர் வர்ற மாதிரி வாகனத்துக்கு எண்ணு வாங்க மாட்டாங்களா? என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகிடும். சரி, உங்க காலமாவது மாறிட்டோம். ஆனா 8 தப்புப்பா. பரவாயில்லையா? வேகமா பரவாயில்ல, அதான் சொல்லிட்டே தப்புன்னு. அப்புறம் எப்படி இருந்தா என்ன? இவரு அப்ப யோசிச்சுட்டு இருக்காரு தெரியுமா? அப்ப 12 தான் சரியா இருக்கும் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. 3 என்பதுதான் சரியான இடம். உலகத்திலேயே
உறுப்புகள் அறுவை மாற்று சிகிச்சையில் இந்தியா 3வது இடம். இந்தியாவில் 3வது இடத்தை வாங்கி கொடுத்தது எது தெரியுமா? தமிழகம், தமிழ்நாடு முதல் இடம் அறுவை மாற்று சிகிச்சையில். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? மருத்துவ நகரம் இந்தியாவில் எது தெரியுமா? தமிழகத்தில் உள்ள சென்னை தான். இந்திய திருநாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, பாகிஸ்தான்லேருந்து சென்னைக்கு தான் வருவாங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து சென்னைக்கு வருவாங்க, இங்கிலாந்துலேருந்து சென்னைக்கு மருத்துவமாக வர்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? மிகச்சிறந்த இடம். அதில் பெருமைப்படுறோம். தமிழன் என்ற ஒரு செய்தியில் இதில் ரொம்ப பெருமைப்படுறோம். மருத்துவ நகரம் நம்ம தான். உங்களுக்கான அடுத்த கேள்வி, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றவர் யார்? உங்களுக்கான குறிப்பு ஔவையார், பரணர், பாரதி. ஔவையார், பரணர், பாரதி. வள்ளுவன் தன்னை, இந்த நிர்மலா ராணி பள்ளிக்கூடத்துக்கு உண்டான ஒரு செயல் இது. பெல்ல அடிச்சு போடுறது. ஐயா கேள்வி இன்னொரு அடி கேளுங்க, அப்புறம் பதில ஒரு அடி சொல்லுங்க. ஏன் பதிலை சொல்லி போடுறேன். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றவர் யார்? ஔவையார், பரணர், பாரதி. இது ஒரு பாடல். வள்ளுவன் தந்த, நீங்க வேகமா கேட்டாதான் சொல்லுவாங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு தெரியாது. வேகமா கேளுங்க ஒரு வாட்டி. ஐயா சொல்லுங்க, உங்களை பார்த்தா கேட்கிறாரு. வள்ளுவன் தந்த, அதாவது இது ஒரு பாடல். இது பாடல் வரிகள். இந்த பாடல் வரியை சொன்னவங்க யாரு, பாடினவங்க யாரு, எழுதினவங்க யாரு, அதுதான் கேள்வி. இப்ப புரியுதா? அதுதான். வள்ளுவன் உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றவர் யார் அப்படின்னு சொன்னவர் யார்? உங்களுக்கான குறிப்பு ஔவையார், பரணர், பாரதி. மீதம் இருக்கிற 2 குறிப்புகள் ஔவையார், பரணர். ஔவையார் ஒரு பார்த்தாரு, நீ ஏதாவது ஒன்று சொல்லு, 2ல் 1 சரியா இருக்கும், அப்போ ஔவையார தான் இருக்கணும். ஏதோ பரணர்னு ஒரு பேர் சொல்றீங்க, ஒன்றும் புரியல, தெரிஞ்ச பேர் ஔவையார், அதை சொல்லி வைப்புன்னு சொன்னாரு. ஆனா ஏனோ தெரியல, முதல் முறையாக இந்த இருவரில் ஒருவர் 2 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அது யாருன்னு மக்கள் நீங்க யோசிக்கிறீங்க. எனக்கு தெரியுது யாரா இருப்பாங்கன்னு. நான் யாரா இருப்பாங்கன்னு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, கரெக்டா யாரா இருப்பாங்கன்னு. யாரா இருப்பாங்கன்னு நான் கரெக்டா சொன்னேன். பார்த்தீங்கன்னா, வெள்ளை கலர் பொட்டு வச்சவங்க இல்ல. யார் வெள்ளை கலர் பொட்டு? வேகமா சொல்லுங்க, என்னங்க பேச மாட்டீங்க? அவங்க 2 பேரும் எவ்வளவு அழகா பேசுனாங்க. அப்ப இல்ல நீங்க தான். அவர் சொல்றாரு, நான் சொல்லிட்டேன், நான் தான் வெள்ளை கலர்ல சின்னதா பொட்டு வச்சிருக்கிறேன், நான் இல்லைன்னு தெரியுன்றார். 2 மதிப்பெண்கள் நிர்மலா ராணி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பிய நாடு எது? இந்தியாவிற்குள் வந்த அநியாயம் செஞ்ச எப்படி முடிச்சுங்க. இந்தியாவிற்குள் நுழைந்த முதல் ஐரோப்பிய நாடு எது? உங்களுக்கான குறிப்பு போர்ச்சுகல், பிரான்ஸ், இங்கிலாந்து. போர்ச்சுகல், இங்கிலாந்து, பிரான்ஸ். பிரான்ஸ். பிரான்ஸ் சொல்லும் போது ஸ்டைலா இருக்குங்க, அழகா. பிரான்ஸ் ஸ்டைலா சொன்னார் பாருங்க, பிரான்ஸ். ஆனா ஸ்டைலா சொன்னது தப்பாய் போச்சியா. பரவாயில்ல, போனா போட்டோன்றாரு. போர்ச்சுகல் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, கலாம் ஐயா அவர்கள், அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்திய நாட்டின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? உங்களுக்கான குறிப்பு, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற கமாலியா பள்ளி மாணவி, எனக்கு தெரியுமே, ஆனா கேள்வி உங்களுக்கு இல்லையே, என்ன பண்ண? உங்களுக்கான குறிப்பு 9, 10, 11. கலாம் ஐயா அவர்கள் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? 9, 10, 11. 6ஆம் வகுப்புக்கு கேட்க வேண்டிய கேள்வியை 12ஆம் வகுப்புக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 9, 10, 11. 9வது. மீதம் இருக்கிறது 10, 11. ஆமா, 9, 10 தப்பு. 9, 10 என்பது 2ம் தவறான பதில். 11 என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, மொஹஞ்சதாரோ என்னும் வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஹரப்பா மொஹஞ்சதாரோ பாட்டெல்லாம் பாடுவாங்களே, ஹரப்பா மொஹஞ்சதாரோ என்னும் வார்த்தையின் அர்த்தம் என்ன? உங்களுக்கான குறிப்பு அழியா நகரம், பிணக்குழி மேடு, நதி பள்ளத்தாக்கு. உங்களுக்கான குறிப்பு மீண்டும் ஒரு முறை, கேள்வியும் மீண்டும் ஒரு முறை. மொஹஞ்சதாரோ என்னும் வார்த்தையின் அர்த்தம் என்ன? அழியா நகரம், பிணக்குழி மேடு, நதி பள்ளத்தாக்கு. மீதம் இருக்கிறது அழியா நகரம், பிணக்குழி மேடு. அது நாங்கள் ஆடாம செய்யாம இப்படியே இருப்போம். டிவி பார்க்குறவங்க ஸ்டில்லில் நிற்கிதா, ஓடலையா டிவி அப்படின்னு பார்ப்பாங்க. என்ன யோசனை, என்ன யோசிச்சா தெரியுங்களா?
பிணக்குழி மேடு. ஏதோ வித்தியாசமா இருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நதி பள்ளத்தாக்கு அழகா இருக்கு சொல்ல சொல்லிவிட்டார் இவரு. நதி பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டார். இவர் என்னன்னா பிணக்குழி மேடு ஏதோ ஒன்று சொல்ல வராரு, அதான் இருக்குன்னு சொன்னாரு. அது என்னமோ தெரியல, அதுதான் சரியாயிடுச்சு. பிணக்குழி மேடு என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான 5 குறிப்புகள். இது ஒரு ஊரின் பெயர். இந்த ஊருக்கும் ஒரு திரைப்படத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது ஒரு ஊரின் பெயர். இந்த ஊரின் பெயரில் ஒரு திரைப்படத்திற்கும் இந்த திரைப்படத்திற்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த ஊருக்கும் ஒரு திரைப்படத்தின் பெயருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த ஊரின் பெயர் எந்த எழுத்தில் ஆரம்பிக்கிறதோ அதே எழுத்தில் முடியும். இந்த ஊரின் பெயர் எந்த எழுத்தில் ஆரம்பிக்குதோ முடியும் போது அதே எழுத்து இருக்கும். புரியுதா? புரியல? எனக்கு புரியல நீங்க சொன்னது. புரியுதா? புரியுது. புரியுது. அடுத்த கேள்வி. திருவிழாக்களுக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. தப்பா சொன்னீங்கன்னா கேள்வி விட்டு வெளில போயிடுவீங்க. 4வது குறிப்பு. இந்த திருவிழாக்களுக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இப்ப அடிப்பாங்க பாருங்க வெளில 2 பேரும். முதல்ல யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு. அடுத்து இந்த ஊருக்கும் தீபாவளிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இப்ப அடிக்கலன்னு வச்சுங்க, எனக்கே கோபம் வந்திருக்கும். ஆனா பாவீங்களா, இவ்வளவு சொல்லியும் விளங்குதா? கேள்விகளை, என் குறிப்புகளை நீங்கள் வரிசைப்படுத்த வேண்டும் மிகச் சரியாக, இல்லையா? எவ்வளவு அழகா ஒண்ணு சொல்லிட்டு வர பாருங்களா. இது ஒரு ஊரின் பெயர். இந்த ஊருக்கும் ஒரு திரைப்படத்தின் பெயருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த ஊரின் பெயர் எந்த எழுத்தில் ஆரம்பிக்கிறதோ அந்த எழுத்தில் முடியும். திருவிழாக்களுக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. தீபாவளிக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. என்ன பதில் கேட்டுட்டு அப்புறம் சொல்லுவோம். என்ன பதில்? சிவகாசி. சிவகாசி. எழுதி பாருங்க. சி கடைசியில் என்ன முடியும்? சி. சிவகாசி முடியுதா? ஆரம்பிக்கிற இடத்துல முடியுதா? தீபாவளிகளுக்கு சம்பந்தம் இருக்குதா? திருவிழாக்கள் பட்டாசு போடுவாங்க, சம்பந்தம் இருக்குதா? சிவகாசி திரைப்படம் சம்பந்தம் இருக்குதா? சோ வரிசைப்படுத்தணும் நீங்க என் கேள்விகளை. சரியா? சரிங்க ஐயா. நிதானிச்சு விளையாடுங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி. உலகில் எந்த நாட்டுக்கும் எந்த நாட்டுடனும் போரிடாத நாடு இவற்றுள் எது? உலகில் எந்த நாட்டுடனும் போரிடாத நாடு இவற்றுள் எது? உங்களுக்கான குறிப்பு சுவிட்சர்லாந்து, உக்ரைன், ஆப்கானிஸ்தான். இவற்றுள் இந்த நாடுகளில் இந்த நாடு எந்த நாட்டுடனும் போரிடாத ஒரு நாடு எது? உங்களுக்கான குறிப்பு சுவிட்சர்லாந்து, உக்ரைன், ஆப்கானிஸ்தான். ரொம்ப செய்திகள் பார்க்கிறவங்களுக்கு, செய்தித்தாள்கள் படிப்பவர்களுக்கு, வீட்டில் அப்பாவோடு கலந்துரையாடுகிறவர்களுக்கு இந்த கேள்வி எளிதான ஒரு கேள்வி. ரொம்ப எளிதான கேள்வி. வீட்டில் அப்பாக்களோடு உரையாடுகிற பெண்களுக்கு. ஒரு சில பெண்கள் பெரிய பிள்ளை ஆகிட்டா 12ஆம் வகுப்பு 13ஆம் வகுப்பு போயிட்டு அப்பாட்ட போய் பக்கத்தில் பேசவே மாட்டாங்க உட்காந்து. அது ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு சில வீடுகளில் உள்ள நிகழ்வுகள். அது எங்கள் வீட்டில எல்லாம் என் மகளை நான் திருமணம் முடித்து கொடுத்த பிறகு இன்னைக்கு வந்தால் என் மகள் என் தொடையில் உட்காந்து என்கிட்ட விளையாடுவாங்க. என்ன டேட் நல்லா இருக்கீங்க அப்பா அப்படின்னு. அதுதான் அப்பா பிள்ளைகளுடைய உறவு. அது ரொம்ப புனிதமானது. அது என் ஒளிப்பதிவாளருக்கு தெரியும், அவர் எவ்வளோ ஒரு பொண்ணை நேசிக்கிறாருன்னு. இப்போ அது மாதிரி ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கள் பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆகிட்டாலே கிட்ட சேர்க்க மாட்டாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்தேன். உங்கள் மரியாதைக்குரிய திரு கோபிநாத் அவர்கள் நடத்திய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்க்கும்போது ஒரு பொண்ணு சொல்கிறா, எனக்கு 21 வயது ஆகிறது. நான் மூப்படைந்த பிறகு என் தந்தை என்னை கிட்ட கூப்பிடவே மாட்டுறாரு, என்னை பக்கத்தில் உட்காரச்சு பேசவே மாட்டுறாரு. எனக்கு அவரை கட்டி பிடிச்சி பேசணும், அவர் கூட விளையாடணும், உட்காரணும் ஆசையாக இருக்குன்னு அழுவுறா அந்த குழந்தை. அப்போ கோபிநாத் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவை அந்த குழந்தைய வர வச்சு மடியில் உட்கார வச்சு அவங்க அப்பாவுக்கு முத்தம் கொடுக்க சொல்லி கட்டி பிடிக்க சொல்லி கொஞ்சம் சொன்னார். இது அப்பா பிள்ளை உறவு இல்லையா? உலகத்தில் எந்த உறவையும் மிகப்பெரிய அளவில் தொவிடுபடி ஆக்கக்கூடிய ஒரு உறவு எதுன்னு கேட்டீங்கன்னா அப்பாவும் அப்பா மகள் உறவு தான். அன்பான மகள் வந்தால் மட்டும் இல்லை, அப்பாவின் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லைங்கிறது அதுதான் உண்மையானது. ஒரு சில வீட்டில் அப்படி நடக்கிறதே இல்லை. இந்த கேள்விக்கு பதில் அப்பாக்களோடு சுயத்து தொலைக்காட்சி பார்த்திருந்தா எளிதா புரிஞ்சது. கேள்வி இதுதான். உங்க வீட்டில் உங்க அப்பா மகிழ்ச்சியா இருப்பாங்க கூட? உங்க வீட்டில் இல்லையா? தாமதமா வருத பதில், தாமதமா வருத பதில். நல்ல மகிழ்ச்சியா பேசுவாங்களா? மறுபடியும் அப்படிதான் வருது. சரி, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், வேற விஷயம் போயிடுவோம். சரி, உலகில் எந்த நாட்டுடனும் போரிடாத ஒரு நாடு இவற்றுள் எது? சுவிட்சர்லாந்து, உக்ரைன், ஆப்கானிஸ்தான். வெள்ளி யார் அடிச்சா? சாரி மணி அடிக்கலையா? சாரிப்பா. யார் அடிக்கிறா? ஒன்று சுவிட்சர்லாந்து, மீதம் இருக்குது உக்ரைன், ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான். இப்போ இதுக்கு குறிப்பே தேவையில்லை.
நீங்க சொன்ன உடனே சுவிட்சர்லாந்து தான் பதில்னு சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம்? உக்ரைன் இப்போ வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்ல தொலைக்காட்சி செய்தி பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. இன்ன வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உக்ரைன். ஆப்கானிஸ்தான் சொல்லவே வேண்டாம். எப்படா பாகிஸ்தான் அடிக்கலான்னு பார்க்கலாம், பாகிஸ்தான் எப்படா ஆப்கானிஸ்தான் அடிக்கலான்னு பார்க்குறான். 2 பேரும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நம்மகிட்ட வர்றதில்லை, வருவாங்க எப்பயாவது ஒரு வாட்டி வருவாங்க. அப்போ 2 நாடு சண்டை போட்டுட்டு இருக்கிற நாடு. மீதம் இருக்கிற நாடுலாம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது. சரியா? சுவிட்சர்லாந்து என்பதுதான் சரியான. உங்களுக்கான இறுதி கேள்வி கதை. வாக்குரிமை என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கடமை. அதை நிறைவேற்ற ஒரு சிலர் தவறாக பயன்படுத்தி வாக்குக்கு பணம் வாங்குகிறார்கள். வாக்கு செலுத்த ஏன் பணம் வாங்குகிறீர்கள் என்று கேட்டால், அவர் பணம் கொடுக்கிறார், நாங்கள் வாங்குகிறோம், பணம் வாங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். வாக்கு செலுத்த பணம் வாங்குவதும் குற்றம், வாக்குக்கு பணம் கொடுப்பதும் குற்றம் என்று பொதுமக்களிடம் சொன்னால், அதற்கு அவர்கள் லஞ்சம் கூட வாங்குவதும் குற்றம் தான், கொடுப்பதும் குற்றம் தான். ஆனால் லஞ்சம் வாங்கவில்லையா, கொடுக்கவில்லையா என்கிறார்கள் மக்கள். மீண்டும் ஒரு முறை கதை உங்களுக்காக. வாக்குன்னு என்ன தெரியுமா? ஓட்டு போடுறது. வாக்குரிமை என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கடமை. அதை நிறைவேற்ற ஒரு சிலர் தவறாக பயன்படுத்தி வாக்கு செலுத்த பணம் வாங்குகிறார்கள். வாக்கு செலுத்த ஏன் பணம் வாங்குகிறீர்கள் என்று கேட்டால், அவர் பணம் கொடுக்கிறார்கள், நாங்கள் வாங்குகிறோம், பணம் வாங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். வாக்கு செலுத்த பணம் வாங்குவது குற்றம், வாக்குக்கு பணம் கொடுப்பது குற்றம் என்று பொதுமக்களிடம் சொன்னால், அதற்கு அவர்கள் லஞ்சம் கூட வாங்குவது குற்றம்தான், கொடுப்பதும் குற்றம்தான், ஆனால் வாங்கவில்லையா, கொடுக்கவில்லையா என்கிறார்கள் மக்கள். இதான் கேள்வி. சரியா? இப்போ ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லுங்க. உங்க வீட்டு எவ்வளவு பேர் இருக்கீங்க? 3 பேர். யார்? நானு, அப்பா, அம்மா. ஒரே பிள்ளையா? நிறைய சொத்து இருக்கா? ஒண்ணும் இல்ல. ஆனா இவ்வளவு சீக்கிரம் பதில் வரணும் தெரியாது எனக்கு. உங்க பேர் என்ன? சுவாதி. சுவாதி. அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த புள்ள எவ்வளவு வாழ்க்கையில நொந்து போயிருந்தா, எவ்வளவு யோசிச்சு தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருந்தா, சொத்து எவ்வளவு தேர்னா ஒண்ணு இல்ல, நான் தான் இருக்கிறேன். ஆனா வாதி மக்கா, நான் சொத்து தானே எங்க வீட்டுல. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. வெரி குட். தன்னம்பிக்கை அது இருக்கட்டும். நீங்க படிச்சு பெரிய ஆளாகி நிறைய சொத்து வாங்குங்க. யார் பேர்ல வாங்குவீங்க? அப்பா அம்மா பேர். வேற ஒருத்தர் பேர் சொல்லுங்க. யார் பேர்ல வாங்குவீங்க? அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அப்பான்னு சொல்ல ஆசையா இருக்கு, எதுக்கு அம்மா வாங்குறதுக்கு? என்ன சொல்லு, என்ன சொல்லு, என் பேர்ல வாங்குன்றாங்க. இப்ப அவருக்கு என்ன பிரச்சனைனா, அப்பாவை சொல்றது அம்மா சொன்ன, வீட்டுல போனா சோறு கூட கிடைக்காது, பிரச்சனை இருக்கு. இப்போ அதை ஆரம்பிக்கிறது தான் நம்ம வேலை. ஏன்னா இங்க வந்தா வம்பிழுப்போம். சொல்லுங்க, யார் பேர்ல சொத்து வாங்க? அம்மா. அம்மா. உங்க அப்பா என்ன பாவம் பண்ணாரு? அப்பாட்ட கேட்டா அப்பா அம்மா பேர்ல தான் வாங்க சொல்லுவாங்க. தெரியுதா உங்களுக்கு? அங்க வந்து சிவபெருமான் ஆட்சி இல்ல, மதுரை மீனாட்சி ஆட்சி நடக்குது. அப்பா அப்படிதான் சொத்து வாங்குவார். அவர் யார் வேலை வாங்கிட்டு போட்டுப்பா. நம்ம விஷயத்துக்கு வருவோம். உங்களை ரொம்ப பிடித்த தோழி யார்? கார்த்திகா. கார்த்திகாவை ஏன் பிடிக்கும்? நல்லா பேசுவாங்க. அப்படி சொல்லுங்க. கார்த்திகாவை ஏன் பிடிக்கணும்? காரணம் வேணும் இல்லையா? சரி, உங்க ஆசிரியர்களை உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஆசிரியர் யார்? ஜெஸ்லின் மிஸ். ஜெஸ்லின் மிஸ். ஜெஸ்லின் மிஸ்ஸா? ஏன் பிடிக்கும் உங்களை? தெரியல. தெரியலையா? ஏனோ தெரியல, அவர்கள் என் மனம் கவர்ந்து விட்டார்கள். ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு காரணம் தேவையில்லைங்க, பார்த்தா பிடிக்கும், அவ்வளவுதான். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? இந்த யாரோ ஒருத்தருங்க உட்காந்துட்டு சொன்னாரு, ஏன் பிடிக்கும்? எனக்கு இங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்டா உனக்கு அந்த பையனை பிடிக்கும்? அவன் எது வாங்கினாலும் எனக்கு கொடுப்பான், அதனால பிடிக்கும்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் அந்த பொண்ணை பிடிக்குது? அவன் எடுத்துட்டு வர சோறு நல்லா இருக்கும், நாங்க எல்லாரும் அந்த சோத்தை தான் ஷேர் பண்ணி திம்போம், அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அவர் அழகா ஒரு பதில் சொன்னாரு, என்ன காரணம்லாம் தெரியாது, ஏனோ தெரியல அவர் என்னை கவர்ந்திருக்கிறார், எனக்கு பிடிக்குது அப்படிங்கிறது நல்லா இருக்கு வார்த்தை. சரியா? சரி, இப்ப கேள்வி இதுல இருந்து என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, பணம் என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு? 7. நாடிக்கிறேன். ஏன் கஷ்டம்? 8. 8 சும்மா பார்த்தாரு, நான் மார்க்கு கம்மியா தான் எடுத்திருக்கிறேன், இதுல எடுத்தா என்ன எடுக்காட்டு என்ன, நீ வந்து சும்மா ஏதாவது சொல்லி வைக்கிற, 8 போ நீ படிச்சு காட்டு அப்படின்ட்டாரு அவரு. நம்ம படிச்சு காட்டிடுவோம். என்னங்க? வாக்குரிமை என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கடமை. அதை நிறைவேற்ற ஒரு சிலர் தவறாக பயன்படுத்தி வாக்கு செலுத்த பணம் வாங்குகிறார்கள்.
வாக்கு செலுத்த ஏன் பணம் வாங்குகிறீர்கள் என்று கேட்டால் அவர் பணம் கொடுக்கிறார்கள், நாங்கள் வாங்குகிறோம், பணம் வாங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். வாக்கு செலுத்த பணம் வாங்குவதும் குற்றம், வாக்குக்கு பணம் கொடுப்பதும் குற்றம் என்று பொதுமக்களிடம் சொன்னால் அதற்கு அவர்கள் லஞ்சம் கூட வாங்குவதும் குற்றம்தான், கொடுப்பதும் குற்றம்தான், ஆனால் வாங்கவில்லையா கொடுக்கவில்லையா என்கிறார்கள் மக்கள். எத்தனை இருந்துச்சு? நீங்க எத்தனை சொன்னீங்க? 7 முடிஞ்சுட்டா? 7 6 7 இவராது பரவாயில்ல, இவர் தாண்டினாலும் டமால் 8 8 8 16 16 32 அப்படின்னு போயிட்டாரு. நல்லா இருந்தது. நிகழ்ச்சியில் ரொம்ப குழந்தைங்க அழகா விளையாண்டாங்க. இப்போ நீங்க தான் உண்மையான வாழ்த்து சொல்லியிருக்கிறீங்க. நீ வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொன்னீங்கல்ல, உங்க வாழ்த்து படிச்சுட்டு பாருங்க. பொய். இப்ப என்ன தெரியுது? எங்க அம்மா பேர்ல சொத்து வாங்குங்கிறது பொய். ஏன்னா அப்பா பேர்ல தான் வாங்குவாரு, இவர் அம்மா பேர்ல வாங்க மாட்டாரு. ஏன்னா இவர் சொன்ன வாழ்த்தே பழிக்கலையே. நான் உண்மையா தான் சொன்னேன். உண்மையா சொன்னீங்க? உண்மையா சொன்னா ஜெயிக்கலையா? அதுக்கு நான் என்ன பண்ணேன், அவர் பதில் சொல்லலையேன்றாரு. ரொம்ப அழகா விளையாடாங்க குழந்தைங்க. இந்த நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பா படிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இதற்கு முன்பு ஆடிய தனியார் பள்ளிகள் மாணவர்களும் ரொம்ப சிறப்பா சிரித்த முகத்தோடு விளையாடினார்கள். ஒரு நிகழ்ச்சி என்பது இப்படிதான் கலகலப்பா இருக்கணும். இவங்க பேசினாதான் எனக்கு பேசுறதுக்கான இடம் கிடைக்கும். இவங்க பேசாம அப்படியே இருந்தாங்கன்னா நானும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்புறம் அப்படின்னு கேட்டு போயிடுவேன். அழகா இருந்தது. மீண்டும் இது போன்ற ஒரு அழகான நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மிக சிறப்பா விளையாண்டீங்க. அவர் சொல்ற எங்க சிறப்பா விளையாண்டா அப்படின்றாரு. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். காத்திருங்கள்.